ஹாய் மக்களே, இன்றைக்கி நாங்கள் திருநாவலூர் சிவன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். வண்டி சத்தத்தில் ஒன்றும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். திருநாவலூர் கோயில் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபேமஸாக இருந்த கோயில் இது. அங்கே தான் இன்றைக்கி ஃபேமிலியோடு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருன்றதுனால நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட வண்டியிலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான், என் தங்கச்சி, எங்கள் சித்தி, என் தம்பி, அப்புறம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லோரும் வண்டியில் வந்துட்டோம். வந்து அன்றைக்கி வந்து பிரதோஷம் கோவிலில். பிரதோஷனாலே சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே கோவிலுக்கு வெளியில் இந்த பூஜை ஜாமான்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அது தேவையான நெய் தீபமும் அப்புறம் அந்த வில்வ இலையும் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம். அன்றைக்கி பிரதோஷன்றதுனால கோவிலில் செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நாங்கள் அந்த கோயிலுக்கு நிறைய தடவை வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை. இப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் வராரு. அவரும் பார்த்துட்டு கோயிலெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் இப்போ தான் புதுசாக கட்டி பிரதோஷம்லாம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த கோவிலில் மேரேஜ்லாம் கூட நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் டைம் கிடைச்சா வந்து பாருங்கள், நல்லா இருக்கும். நல்லா பேசுகிறேன். நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு சாமியை மட்டும் பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு கோயிலை 3 தடவை சுற்றி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கோயில் உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க சிலையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் விநாயகர் விட்டுட்டு உள்ளே போயிட்டு சுற்றி வந்தோம். பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸு கோகுல் பார்த்தீங்கன்னா தோப்புக்காரெலாம் போட்டேன். அது நிவேதாவும் பின்னாடியே பேக் டு பேக் தோப்புக்காரம் போட்டாங்க. பட் சகலியும் ஆர்த்தியும் தோப்புக்காரெலாம் போடல. அதுக்கப்புறம் நான் வீடியோ கேமரா நான் தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் ஆர்த்தி சினிமா பேடி வீடுலாம் வந்தாங்க. அங்கே பேக்ரவுண்டில் பாட்டு ஓடுறதுனால காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வர்றதுனால நான் அதை மீட் பண்ணி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அப்புறம் வந்து அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பழங்காலத்து தூண்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருப்பாங்க, வராண்டா மேலே இருக்குது. எப்பயுமே கோயில் கோபுரம் வந்து மேலே தான் இருக்கணும், பக்தர்கள்லாம் அடியில் கீழே இருக்கும். ஆனால் இவங்க பாருங்கள், மக்கள் மேலேயே ஏறி போய் சாமி கும்பிட்றாங்க. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்காங்க. பெயிண்ட் மேலே மட்டும் அடிச்சிருக்காங்க, கீழே அடிக்கலை. ஏன்னா இது வந்து புராதன கோயில், அதனால் பெயிண்ட்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்புறமேட்டு இவங்கெல்லாம் போய் சுற்றி வந்தாங்க, ஜாலியாக போயிட்டு வந்தாங்க. ஆனால் நானும் கேமராவில் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கேமராமேன் நான் தானே, அதனால் நம்ம வர முடியாது. ஆர்த்தி வந்து என்னமோ பேசுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த சாமி சண்டிகேஸ்வரர் சாமி கைத்தட்டி சாமி கும்பிடணுமா இல்லை வெறும் சாமி மட்டும் கும்பிட்டு வரணுமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
செல்ஃபி கேமரா வச்சு வீடியோ எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பேக் கேமரா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்தார். இப்போ நான் தான் வீடியோவில் அப்புறம் நடுவில் அவரோட ஃபேஸு காமிச்சிட்டு தான் இருந்தாரு. அப்புறம் கோவில் சுற்றிட்டு திருநீர் அங்கே போயிட்டு நின்றுட்டு வந்தேன். எவ்வளோ கூட்டம் பாருங்க கோவிலில். என்ன ஏன் இவ்வளோ க்ரௌடு? வாங்க எல்லாம் போகிறாங்க. சொல்லுங்கள். சாமி கும்பிட்டாச்சு, பிரசாதம் கொடுத்துருக்காங்க. இரு மேம் நான் பட்டு இங்கே பாரு, நிரஞ்சன் உங்க அப்பா. பிரதோஷன்றதுனால நாங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். திருநாவூர் தரிசனம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ நாங்கள் கோயிலுக்கு நிவேதாவும் சகலையும் வந்துருக்காங்க. அவங்க சில வார்த்தைகள் சொல்லுங்க, அந்த கோயிலை பற்றி சொல்லுங்கக்கா. சொல்லுங்க ஆர்த்தி. ஆமாம். ஹாய், என்ன பண்ணுறீங்க? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தோம். அத்தி மரத்தில் வந்து சந்தோஷ் அத்தி பழம் திருடிட்டாரு. கோயிலில் வந்து இந்த மாதிரி திருடலாமா? பட் இருந்தாலும் ஹெல்த்தி இது. எல்லாரும் கிடைச்சா சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மரம்.
அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பிரசாதம் கூட்டமாக எவ்வளோ பேர் வாங்கிட்டாங்க, நீங்கள் போய் வாங்குங்க. கூட்டம் குறையட்டும். கூட்டம் குறைஞ்சினா காலி ஆகிடும். ம் காலி ஆனால் ஒன்றுமே வாங்க முடியாது. சரிம்மா, வாங்கிடலாம்மா. கும்பிட்டாச்சு. பிரசாதம் கோயில் பிரசாதம் வாங்கிட்டோம். நிவேதா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் உங்கள் மாமாலாம் வாங்கலையே, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், பிரியா பிரசாதம் வாங்கிட்டாங்க. ம், பிரசாதம் எப்படி இருக்கு? ஓகே, பிரசாதம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வராங்க அவங்கலாம் பிரசாதம். ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்குலாம் கொடுத்தாங்க, லாஸ்ட்டாக தான் ஜென்ஸு. புளி சாதம் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? வாங்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு சிவன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே சுந்தரர் கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனோம். பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த சுந்தரர் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த கோயில் போய் பார்க்கலாம். எல்லா கோயிலுமே இப்போ கட்டின கோவிலுன்றதுனால புதுசாகவே இருக்கணும். அங்கே இருக்க எல்லாமே சிற்பங்கள், கோவில் எல்லாமே புதுசாகவே இருக்கணும். நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கோயில் உள்ளே போனதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம கோவிலை சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கோவில் சுற்றத்துக்கு கிளம்பிட்டோம். கோவில் நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போய் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அங்கே அந்த கோவில் செவுத்துலலாம் வந்து சிலையை வந்து அவங்க செதுக்கி வச்சுருந்தாங்க. செவுத்துலேயே செதுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். அந்தந்த இதுக்கு கீழேயும் அந்தந்த சிலைக்கு கீழேயும் அதோட ஸ்டோரி எழுதி வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த ஸ்டோரி படிக்கல